ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஆஸ் தமிழ். நான் உங்கள் சாய்ரா ஷேக். இன்றைக்கி நம்ம சேனலில் ரம்ஜான் அன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்குன்னு பிரியாணி செய்கிறதுக்காக ஒரு 70 பேருக்கு பிரியாணி செஞ்சுருந்தோம். என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு மாஸ்டராக இருக்காங்க, அவங்கள வச்சு தான் நாங்கள் இன்றைக்கி பிரியாணி செஞ்சுருந்தோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு 3 கல் வச்சு அடுப்பு கொட்டிக்கிறாங்க. இந்த மாதிரி செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அதே நேரத்தில் அந்த வந்து குக் ஆகிறது பார்த்திங்கன்னா நல்லா ஈவனாக குக் ஆகும். அதுக்கப்புறமா விறகு கொளுத்தும்போது இந்த மாதிரி ஒரு அரிசி பை இருக்கு இல்லையா, அந்த பாலித்தீன் பை அதை வந்து கொளுத்தி விட்டுடுறாங்க. இது எதுக்குன்னா நல்லா வந்து விறகு கணிஞ்சு எரியும், சீக்கிரமாகவே வந்து எரிய ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கிட்டாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வந்து 12 கிலோ அளவுக்கு அரிசி போட்டு செய்ய போகிறோம். ஸோ வந்து எப்படி செய்கிறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன். ஸோ இப்போ சட்டி சூடாயிடுச்சு. இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க. நார்மலாக நீங்கள் அந்த சன்ஃப்ளவர் ஆயிலெலாம் ஊற்றுறதை விட நல்ல வந்து சுத்தமான கடலை எண்ணெய் வாங்கி ஊற்றிக்கோங்க. அப்போ வந்து பிரியாணி நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது. ஸோ வந்து கடலை எண்ணெய் வந்து ஃபஸ்ட்டு ஊற்றிட்டாங்க. அதுக்கப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே வந்து 1 by 1 சேர்த்துக்கிறாங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இது எல்லாத்தையுமே எண்ணெயில் வதக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுறாங்க. அடுத்தது புதினா, மல்லி ரெண்டையும் சேர்த்து இது கூடவே நல்லா வதக்கிடுறாங்க. அடுத்தது அரைச்சி வச்சிருக்க இஞ்சி பூண்டு விழுதை வந்து தேவையான அளவுக்கு சேர்த்து அதையும் வந்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுடுறாங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்து இது கூடவே வந்து வதக்கி விட்டுடுறாங்க. இஞ்சி பூண்டு கொஞ்சம் நேரம் வதங்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த சமயத்தில் நாம தக்காளியையும் சேர்த்து நல்லா வதக்கிடணும். வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கும் பொழுதே கூடவே உப்பு, மஞ்சத்தூள் ரெண்டுத்தையுமே சேர்த்து போட்டு வதக்குறாங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுடுறாங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த சமயத்தில் மசாலா பொருட்களை ஆட் பண்ணுறாங்க. மசாலா பொருட்கள் பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துருக்காங்க. சிக்கன் மசாலாவும் மட்டன் மசாலாவும் ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு போட்டிருக்காங்க. சிக்கன் மசாலாவோட மட்டன் மசாலாவும் சேர்த்து போடுறதுனால பிரியாணியுடைய சுவை வந்து ரொம்பவே கூடுதலாக இருக்கும். இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்க கறியை வந்து இதுக்குள்ளே எடுத்து போட்டுடுறாங்க. இந்த மசாலா கூடவே சிக்கனையும் சேர்த்து ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிடுறாங்க. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உப்பு, காரம், அந்த சுவை எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சிக்கனில் ஏறி நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி சாப்பிடும்பொழுது. இந்த சமயத்தில் பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க. ஒரு அன்னக்கூட அரிசி போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால் 1.25 அன்னக்கூட அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்காங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறாங்க. காரம் கொஞ்சம் பத்தாதனால இது கூடவே வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டுருவோம். கொதி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த சமயத்தில் தேவையான அளவுக்கு பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு எலுமிச்சப்பழம் சாறு இது கூட ஆட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்து விட்டுட்டு கழுவி ஊற வச்சிருக்க அரிசி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம பாஸ்மதி ரைஸ்லாம் எதுவும் சேர்க்கலை, துளசி பிராண்ட் அரிசி சேர்த்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா அரிசி உடையாத மாதிரி அடியோட இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கிறாங்க. அரிசி போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் பத்தாதனால இது கூட வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறாங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி வந்து தண்ணி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து அடியோட எல்லா பக்கமும் வந்து அரிசியை உடையாத மாதிரி கிளறி விட்டுக்கிறாங்க. உப்போ காரமோ அல்லது தண்ணியோ பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம கலந்து விட்டு நல்லா வந்து கிளறி விட்டுறலாம். அரிசி இந்த சமயத்தில் ஓரளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து மூடி போட்டு தம் போட போகிறாங்க. அடியில் இருக்கக்கூடிய அடுப்பு கறியெல்லாம் வந்து மேலே போட்டுட்டு அதை வந்து நல்லா பரப்பி விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு கல் வச்சுருவாங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால வேக்காடு வந்து ஈவனாக மேலேயும் கீழேயும் கிடைக்கிறதுனால தம் வந்து சூப்பராக ஆகிடும். அரிசி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான ஸ்டேஜுக்கு வெந்து வந்திருக்கும். இது சரியாக ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நம்ம தம் உடைக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி மேலே கல் வச்சு தம் போடும்போது அந்த காற்று வந்து வெளியில் போகாதனால சூப்பராகவே தம் ஆகும். அந்த பிரியாணிக்கு மேலே வந்து வாழை இலை வச்சு தம் போட்டோம்னா இன்னும் நல்லா சீக்கிரமாகவே சூப்பராக தம் ஆகும். டேய் ரொம்ப நேரமாக கறி வாசனை அடிக்குதுடா, எப்போ தாண்டா பிரியாணி போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம கல்லை கீழே இறக்கிட்டு பிரியாணி சரியான பக்குவத்துக்கு தம் ஆயிடுச்சான்னு பார்த்துடலாம். சின்ன ஒரு கரண்டியில் கொஞ்சமாக எடுத்து பார்த்துட்டு சரியான பக்குவத்துக்கு இருந்துச்சுன்னா நம்ம தம் உடைச்சிடலாம். இப்போ வந்து சரியாக இருக்கனால தம் வந்து உடைச்சிடுறாங்க. இந்த மாதிரி தம் உடைச்சி விட்டால் தான் நமக்கு சரியாக இருக்கும். சூட்டில் வந்து ரொம்ப வெந்தும் போயிடாது, வெறையாகவும் ஆயிடாது. இப்போ எப்படி நம்ம தம் உடைக்கும் போது இருக்கோ அதே மாதிரியே எவ்வளோ நேரம் ஆனாலும் அப்படியே பர்ஃபெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, 70லேருந்து 80 பேருக்கு தேவையான சிக்கன் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. இனிமேல் வந்து பார்சல் கட்டுற வேலை தான். ரம்ஜானுக்காக நிறைய பேர் வந்து மெயில் பண்ணி வாழ்த்து சொல்லியிருந்தீங்க. வாழ்த்துக்கள் சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ரம்ஜானுடைய வேலை பலுனால என்னால் வந்து எல்லாருக்கும் வாழ்த்து சொல்ல முடியல. ஸோ இந்த சமயத்தில் என்னுடைய இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் இஸ்லாமியர் அல்லாத சொந்தங்களுக்கும் பிரியாணியோட வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன். எல்லாருக்குமே வந்து இனிய ரம்லான் வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஆஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லா புகழும் இறைவனுக்கே. நன்றி.